சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/4/2026 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 7ஆம் நாள், திருதியை திதி இன்று காலை 7:28 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. ரோகிணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:08 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், புத்துணர்ச்சி மிக்க நல்ல திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனிமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உயரிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சமாக 2ஆம் இடத்துல தன வீட்டில், குடும்ப வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாக்குப்பளிதம் ஏற்படுங்க. இன்றைக்கி யாரையாவது ஒருத்தரை பார்த்து நல்லா இருப்பா, நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னு வைங்க, அவங்க அப்படியே வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையாக இருந்து உங்கள் வார்த்தைகள் பலிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வார்த்தை பலிக்கணும்னா நம்ம யாரையும் திட்டக்கூடாது இல்லையா, நம்ம யாரையும் ஒரு மாதிரி மனம் நோக சொற்களை சொல்லக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி எதுலேயும் ஒரு பாசிட்டிவாக மற்றவங்கக்கிட்ட பேசக்கூடிய ஒரு நல்ல இனிமையான அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. எந்த ஒரு நிலைமையிலுமே சின்னவங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறது, பேரன் பேத்திகளுக்கான சில விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மகன் மகளுடைய குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா பணங்காசு விஷயத்தில் இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. அதில் சம்பாதிக்க முடியல, இதில் சம்பாதிக்க முடியல, தொழில் போட்டு ஏங்க இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பணவரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க நாளாக இந்த நாள் அமையும். தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட இப்படி பழகிறது, இப்படி பேசுகிறது, அதை அப்படி பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறதுன்றதில் கொஞ்சம் கூட ஒரு குழப்பமே இல்லாத ஒரு தெளிவான நாளாக மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்கு இல்லையா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நமக்கு யூஸ் ஆவானா யூஸ் ஆக மாட்டானா, இந்த மாதிரி இருந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகிறத கூட இன்றைக்கி ஒரு நுணுக்கமாக அப்படியே மற்றவங்க பார்வையில் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு இன்றைக்கு இருக்கும். மதிப்பு, மரியாதை, கௌரவங்கள் உயரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அலுவலகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வெளியில் சுற்றுப்புற சூழல் அமைப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு மற்றவங்க உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி சில விஷயங்களை இன்றைக்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். ஏற்கனவே ஒரு மரியாதை இழந்து போன, மதிப்பு இழந்து போன ஒரு இடத்துல அதை அப்படியே ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. நம்ம தான்ப்பா இவரை தப்பாக எடுத்துக்கிட்டோம், இவர் கரெக்டாக தான்ப்பா செஞ்சிருக்கிறார் என்ற மாதிரியாக கிரகங்களுடைய விளையாட்டின் காரணமாக ஒரு இடத்தில் பெயரை கெடுத்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அந்த பெயர் மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல போய் உச்சம்னு இருக்கிறார். தனாதிபதி இன்றைக்கு உச்சம். பணவரவுகள் இருக்கும், கூடவே செலவுகளும் இருக்கும், விரயங்கள் இருக்கும். விரயங்கள்னால் என்ன, சொத்து வாங்குறதுனா கூட, ஒரு பொருள் வாங்குறதுனா கூட, அது ஏதாவது ஒரு பவுடர் டப்பா வாங்குறதுனா கூட நம்ம அதில் ஒரு 10 ரூபா செலவு பண்ணி தானே அங்கே வாங்கணும். அப்போ ஒரு வகையில் செலவு இருக்கும். அதே வகையில் அந்த செலவானதற்கு பிறகு ஒரு பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, வடமேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பெரிய அளவில் இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு பயணங்கள் இருந்ததுன்னு வைங்க, அதன் மூலமாக 100% வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இவரை தேடி போகிறோம், வேணும்னே இவர் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு, ஏண்டா அந்த மனுஷனை தேடி வந்தோம், ஒரு ஃபோனில் முடிக்க வேண்டிய காலத்துக்கு இப்படிலாம் பேசி வந்துட்டோமே என்கின்ற மாதிரியாக ஒரு சலிப்புத்தன்மை தோன்றும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பயணத்தின் மூலமாக சக்ஸஸ், நல்ல விஷயமாக அவரை பார்க்க வந்தோம், வந்த வேலை அப்படியே 100% முடிஞ்சதுப்பா என்கின்ற மாதிரியாக ஒரு பயண நிம்மதிகளும் அதற்கேற்ற வருமானங்களும் அடையாளங்களும் அறிமுகங்களும் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வளர்வரை அமைப்பில் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாள்.
இன்றைக்கும் நாளைக்கும் சந்திரன் வலிமையாக உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். பெரிய அளவில் யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல, அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்றாற் போல எந்த கிரகத்துடைய தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தில் வெற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குருபக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, பிள்ளையால் ஒரு வெற்றி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரபக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, ஆண் பெண்ணு அந்த அமைப்புகளில் கணவனாலேயோ மனைவியாலேயோ காதலனாலேயோ காதலினாலேயோ பெண் உறவுகள் ஆண் உறவுகள் மூலமாக இதுவரை கிடைக்காத ஒரு சந்தோஷம், நிம்மதி போன்றவைகள், வெற்றி போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்பில் என்ன நடக்கும்? சகோதரன் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகும். ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக இந்த 2 நாளில் மனசு என்ன மாதிரி நினைக்குதோ அதை அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. பெரிய அளவில் அதுக்காக அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல சில தடைகள் இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் இன்றைக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பதால் அந்த தடைகளை புத்திசாதுரியத்தோடு நீங்களே நீக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பு பெரிய அமைப்புங்க. ஒரு நிலையில் பட்டம் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், கல்வி நிலையங்கள், பள்ளி, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே இருந்த மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக நம்ம பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்ற மார்க்கை எடுப்போம்னு மாணவ கண்மணிகளுக்கு தைரியம் இன்னையிலிருந்து நல்லா வரும். பெரிய அளவில் இன்னையிலிருந்து மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது. இன்னொரு 10 நாளோ 15 நாள்லையோ மருத்துவ படிப்பிற்கான அத்தனை தேர்வுகளும் ஆரம்பிக்க போகின்றன. இதிலெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வருஷம் இந்த படிப்புக்கு இப்படி சக்ஸஸ் ஆகும், மேற்படிப்பு கண்டிப்பாக படிக்கலாம், இங்கே போய் படிக்கலாம், அங்கே போய் படிக்கலாம்னு சிம்மராசிக்கார குழந்தைகள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்கக்கூடிய, தன்னுடைய பாதையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், குறிப்பாக திரவ ரீதியிலான பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர் பெருமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைந்திருக்கிறார். 9, 11 ஒரு கனெக்ட் ஆகுதுனாலே தொட்டது துலங்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, பணம் கிடைக்கக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய, சந்தோஷம் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள், கோணங்கள் நம்முடைய கண்முன்னே தெரியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு தெளிவான வாழ்க்கை பாதை இருக்கும். கன்னிராசிக்காரர்களில் ஒரு 10% சகோதரிகள் நல்லா இல்லைங்க. ஒரு கணவரால் ஒரு குழப்பம், அல்லது குழந்தையால் ஒரு குழப்பம், அல்லது வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, முதல் வாழ்க்கையே இப்படி ஆகிப்போச்சு, நம்ம தான் தப்பு பண்ணோமா, அல்லது அந்த பக்கம் இருந்து தப்பு வந்ததா, ஏதோ ஒன்று நமக்கு கொஞ்சம் புத்தி கட்டு போச்சோ, இந்த மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. கடவுள் அப்படிலாம் உங்களை கைவிட்ட மாட்டார். பரம்பொருளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே வாழ்க்கை அப்படி இப்படி போனாலும் அதை சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு திட நம்பிக்கை ஏற்படக்கூடிய அருமையான நாளாக பெண்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு உயர்வுகளை தரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அத்தனை அமைப்புகளையும் ஜீவனாதிபதி வலுவாக தரக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கி 8ஆம் இடத்துல போய் அவர் உச்சமாக இருக்கிறார். சந்திராஷ்டம நாள் தான் இருந்தாலும் அது வளர்பிறை அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் நடக்காத ஒரு இனிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஆனால் சந்திரன் 8ல் போய் மறையிறாரு. இப்போ தான் சதுர்த்தி தேதிக்கே வந்திருக்கிறார். என்ன நடக்கும்னா கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. இது நடக்குமா, அது நடக்குமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா. ஆக இந்த 2 நாளில் மட்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. அதை தவிர வேறு பெரிய கெட்டதுகள்லாம் எதுவுமே நடக்காது. சந்திரன் எப்போது பாபத்துவத்தை அடைந்திருக்கிறாரோ, எப்போது இருள் தன்மையாக இருக்கிறாரோ, அப்போது தான் சந்திராஷ்டம அமைப்புகளில் நஷ்டங்கள், கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று வந்துடும். இன்றைக்கி நஷ்டம் கஷ்டம்லாம் இருக்காது. குழப்பம், கன்ஃபியூஸ் இருக்கும். யாரையும் நம்ப வேண்டாம், பேராசைப்பட வேண்டாம். நமக்குன்னு இருக்கிறது தெய்வம் நமக்கென்று என்றைக்கும் கொடுத்து தீரும் என்ற ஒரு நம்பிக்கை, ஆசுவாசமான அமைப்புகள் மட்டும் இருந்தாலே போகிறோம். அவர் அப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, வாட்ஸ்அப்பில் இப்படி வருது, அப்படி வருது, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, 10,000 ரூபா கொடுங்க சார், ஒரே வாரத்தில் அது 1 லட்சம் ஆகிடும். இந்த மாதிரியான மோசடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்பாமல் அது பக்கம் அப்படியே கண்ணை கருத்தை கொண்டு போகாமல் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒளி பொருந்திய நிலையில் சதுர்த்தி அமைப்பில் உச்சனாகி ராசியை பார்க்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் ஒரு மாதிரியான தேக்க நிலைமையில் இருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு நண்பர் உதவியே பண்ண மாட்டேன்றாரு, நான் செஞ்சதை கூட அவர் திருப்பி தர மாட்டேன்றாரு, திருப்பி செய்ய மாட்டேன்றார் நினைப்பில் இருந்தவர்களுக்கு அந்த நண்பர் டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லது நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அப்படியே இருக்குதுங்க. பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்று முதல் அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஒரு ஸ்டார்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் முதன்மை பலன்களை அடையக்கூடியது விருச்சிகராசி தான். அதற்கான சில ஃபவுண்டேஷன்கள்லாம் இப்போ படியே நடக்கும். இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறது. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சே, இன்னும் கல்யாணம் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஆரம்ப அடிப்படை அறிமுக அமைப்புகள், திருமணம் நடப்பதற்கான நிச்சயார்த்தம் நடப்பதற்கான சில விஷயங்கள் வரக்கூடிய தன்மை, கணவன் மனைவி யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை, காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் காதல் ஜெயிச்சிடுறதில்ல. ஆனால் இப்போது இந்த காலகட்டங்களில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்திற்குள்ளே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்தில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சில நேரங்களில் பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும் இல்லையா, பண வருமானம் கூட வரும் இல்லை, அது இந்த மாதிரியான நாளில் தாங்க. ஒரு எதிரி தாங்க, நமக்கு எப்போவுமே அவர் ஆகாதவர், நம்ம அவரும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருப்போம். ஆனால் அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணுவார், அது நமக்கு சாதகமாக மாறிடும் இல்லையா. அந்த மாதிரியான எதிரியால் லாபங்கள் வரக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இன்று முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. நோய் தீருங்க. மருத்துவமனைக்கு சும்மா மாதம் ஆனால் மெடிக்கல் ஷாப்புக்காக இருக்கட்டும், ஆஸ்பத்திரிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 3000 5000 வாங்குகிற சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு சம்பாதிக்கிறதுல இவ்வளவு போயிடுதுங்க மெடிக்கலுக்கேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து கொஞ்சம் ஓரளவிற்கு நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு, நிஜமாகவே உடம்பு சரியாகக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் என்ன உங்களுக்கு ஆகாததோ அது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான கூட்டு முயற்சியை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். நண்பரால் லாபம், ஆணுக்கு பெண்ணால் லாபம், பெண்ணுக்கு ஆணால் லாபம், கணவனால் லாபம், மனைவியால் லாபம், ரெட்டை வருமானம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, மனைவியும் கொஞ்சம் வேலைக்கு போனால் நல்லது தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனைவிக்கு நம்மளை விட ஒரு வேளை சம்பளம் அதிகமாக வந்துடுமோன்ற அளவுக்கு மனைவியால் ஒரு நல்ல லாபங்கள், அனுசரணை, ஆதரவுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு இதுவரைக்குமே எதிர்பாலினத்தர் ஆணால் ஏற்பட்ட தொல்லைகள், இந்த ஆணால் ஏற்பட்டதுன்றது அப்பா தம்பி அண்ணன் மகன் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மனக்கலக்கம், அப்பாவுடைய ஹெல்த் இப்படி இருக்கே, வீட்டுக்காரர் இப்படி கடன் வாங்கி வச்சுருக்கிறாரே, பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குதே, இப்படி ஆம்பளை பிள்ளையை பெற்றதுக்கு 2 பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா கூட அது ஏதோ நமக்கு கஞ்சி ஊற்றும், ஆம்பளை பிள்ளை தாங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது. உண்மையிலே நம்மெல்லாம் புலம்புறது இப்படித்தானே. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மன அதிருப்திகள் எல்லாம் விலகி ஒரு திருப்தியான பரவாயில்ல நமக்கும் நல்லது நடக்குதேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சனாக வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். கடன்கள் அமையக்கூடியதாக இருந்தாலும் வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள், நல்ல வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த வேலையை விட்டுட்டு பேப்பர் போட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு நல்ல நாளுங்க. வேலை போனாலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துடாதுங்க. கடந்த 3 வருடமாக கும்பராசிக்காரர்கள் அனுபவித்த சோதனைகள் இன்னும் ஒரு 15-20 வருடங்களுக்கு திரும்ப வராது. அப்போ 15-20 வருஷம் கழித்து திரும்ப வருமோ? ஆமாங்க, வாழ்க்கையே அப்படியே ஏற்றம் இறக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு வர்றது தானே. ஆக இப்போ நடுத்தர வயது பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து அட்டமத்து சனி வரும் பொழுதும் அல்லது ஒரு 25 வருஷம் கழித்து அப்படியே 7.5 சனி ஜென்மச்சனி வரும்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய தன்மை, ஆஃபீஸரோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், மேனேஜர் நமக்குள்ள சரியாக இல்லைங்க,
சேர்மன் இப்படி பார்க்குறாரு, அவர் இப்படி பார்க்குறாரு, இவர் இப்படி பார்க்குறாரு, நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை எப்படா தூக்கி வெளியே போடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து நல்ல தீர்வுகள், திருப்தியான மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முனைவோருக்கு, வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கும்பத்திற்கு பெரும்பாலான பிரச்சனைகள் நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரான அதிர்ஷ்ட நாயகனான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாக உச்சத்தில் இருக்கிறார். தைரியம் பிறக்கக்கூடிய நாள். மீனராசிக்காரங்க பெரும்பாலும் நல்லா இல்லை, அதுவும் இளைய பருவத்தினரைத்தான் சொல்லுவேன். 40-45 வயசுக்கு பிறகு மேம்பட்டவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் பெரும்பகுதி இளைய பருவத்தினர், ஒரு 20களில் இருக்கக்கூடியவர்கள், 30களில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே தலை சுற்றி போகிற நிலைமையில தான் இருக்கிறீங்க. என்னமோ நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவாக நடக்குதே, ஒன்றும் சரியாக இல்லையே, முயற்சி பண்ணியும் நடக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே, அவங்கள மாதிரி நம்மளால் முன்னேற முடியலையே, ஏன்டா இதை செஞ்ச ஆரம்பித்தோம், ஏன் இவரை பார்த்தோம், ஏன் இவர்கிட்ட பேசணும், இந்த மாதிரியான உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் குழப்பங்கள், நெகட்டிவ் போன்ற அமைப்புகளில் தான் இப்போ மீனராசிக்காரங்க உள்ளே போய்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு வருஷமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை, அவங்க இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்கன்றதை அடிக்கடி சொல்கிறேன். இப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் சோட போயிட மாட்டீங்க, அது சர்வ நிச்சயம். இப்போது இருக்கக்கூடிய சில பல நெகட்டிவ் அமைப்புகளில் மனசு சோர்ந்து போனாலும் கூட இன்று பிற்பகல் 3 மணிக்கு பிறகு மாற்றங்கள் ஆரம்பித்து டக்குன்னு கொஞ்சம் ஒரு உத்வேகம் வரக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கடகராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமையன்று மிதுன ராசிக்காரர்களுக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை விரிவாக பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டுன்னு பேர் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத கொஞ்சம் இது விரிவாகவே பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த ஆண்டாக தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள், நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக எப்போது உண்டு. ஒரு 3 அல்லது 4 வருடங்களாகவே அது நடக்கலை, இது நடக்கலை, தொட்டது தொலங்கலை, மன அழுத்தத்தில் இருக்கிற, உடம்பு நல்லால, தொழில் நல்லால, வேலை நல்லால, அப்பா அம்மா கிட்ட இருந்த உதவிகள் எதுவும் கிடைக்கல, கணவன் மனைவி உறவு நல்லால, கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன், அதை போயிருக்கிறேன், கேஸ் நடக்குது, இது நடக்குது, என்னமோ என்னை சுற்றி ஒரே மாதிரியாக ஒரு நெகட்டிவாகவே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் நல்லா இல்லாதவங்க எல்லாருக்குமே இந்த 2026 தமிழ் புத்தாண்டிலிருந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள், தெளிவுகள், நல்ல தீர்ப்புகள் வருவதற்கான ஒரு ஆரம்பமாக இந்த தமிழ் புத்தாண்டு சர்வ நிச்சயமாக இருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. என்ன ஒன்று, ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசியிலே உச்சகுரு அமரப்போவது என்பது இதுவரைக்கும் பெற்றோர்களோடு இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள் விலகக்கூடிய அமைப்பு. அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த பூர்வீக சொத்து கிடைக்கவே மாட்டேங்குது, கூட்டு பட்டாவாக இருக்குது, தாத்தா ஒரு சிக்கலான உயிர் எழுதிட்டு போயிட்டாரு, அப்பாவே டக்குன்னு என்ன இது பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறாருன்ற மாதிரியாக பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், பூர்வீக இடங்களுக்கு திரும்ப முடியாமல் இருந்தவர்கள், வெளிநாட்டில் சம்பாரித்தது போகிறோம் அல்லது வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், திரும்பி தாய்நாட்டுக்கே வந்துடலான் இருக்கிறேன், தாய் மாநிலத்திற்கே வந்துடலான் இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு 7 வார காலத்திற்கு பிறகு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் இப்போது உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கை துணை இவர்தான் என்பது இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை பயந்துக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஏன்பா எல்லாருக்குமே நல்லா தானே இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் ஃபஸ்ட் மேரேஜ் இப்படி ஆச்சு, நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அல்லது ஏன் அந்த மாதிரி இடத்துல போய் கடவுள் மாட்டி விட்டார், இந்த மாதிரியான ஒரு சோகமான சூழ்நிலையில் இருந்திருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மை, 2வது திருமணம் நிலையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களோடு இன்னும் ஒரு 2-3 மாதத்திலேயே இந்த வருஷத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு இந்த ராசியிலேயே உச்சமாக இருக்கும்போதே கையில் தங்க விக்கிரகம் மாதிரி அருமையான ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அமையும். யார் யாரை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, இவர் சரியில்லை அவர் சரியில்லை, அல்லது எனக்கே உடம்பு சரியில்லை, எனக்கே பண நிலைமை நல்லா இல்லை, பணமும் நல்லா இல்லை மனமும் நல்லா இல்லை, மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே பணம் சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைமைகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்கள், ஆண் பெண் இருவருக்கும், கடகராசிக்கார சகோதரிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இதுவரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தவர்கள், தவறான முடிவெடுத்து விட்டு கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பராபவ 2026 தமிழ் புத்தாண்டில் பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடன் தொல்லைகள் விலகும். ராசியில் உச்சகுரு உட்கார்றாரு. உச்சகுரு உட்கார்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இதைவிட மிக மிக முக்கியமாக இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு டிசம்பரில் மாறக்கூடிய நிலைமை எல்லாமே சிக்கல்லிருந்து வெளியே வரும் உங்களை அப்படின்றத பெரிய அளவில் நல்லா காட்டக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால் கடகராசிக்காரர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் தைரியத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். நாளைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை தரும் என்பதை விரிவாக பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கடகராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.